தல்பீனா நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்த ஒரு ஹீலிங் ஃபுட். தல்பீனா பற்றி நிறைய ஹதீத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எஸ்பெஷலி சஹீஹ் அல் புகாரி. நபி காலத்தில் ஐஷா ரஸியல்லாஹு அன்ஹும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் யாராவது டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் இந்த தல்பீனாவை செஞ்சு சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இது ஹார்ட்டை ஸ்மூத் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யாராவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீஃப் பண்ணுது. தல்பீனா செய்கிறதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச பார்லியோட கொஞ்சமாக ஆல்மண்ட் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான், தல்பீனா ரெடி. ஸ்வீட்னருக்கு டேட்ஸ் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஹனியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டேட்ஸ் பியூரேவும் அப்புறம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். தல்பீனா செய்கிறது ரொம்பவே ஈஸி. தேவையானது வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது மேலே டேட்ஸ், கொஞ்சம் நட்ஸ், அப்புறம் ஹனியை ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி நிறைய சுன்னா ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.